ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐயப்பன் ப்ரோ யூடியூப் சேனல். இப்போ தான் ஆஃபீஸில் வந்தேன். கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஒர்க் வேறு கொஞ்சம் ஹெவி அப்படியே போயிடுச்சு. சரி, இப்போ தான் வந்தேன். பார்த்தேன், இப்போ தான் ஃபோன் எடுத்து நியூஸு என்ன நம்ம விஜய் தலைவர் வந்து கட்சி மீட்டிங்கில் வந்து போட்டு போல சேலத்தில். இன்றைக்கி அதில் ஒரு உயிரிழப்பு வேறு இருக்குது. நம்ம தலைவர் கட்சி மீட்டிங் போட்டாவே இப்போ உயிர் சேதம் அதிகமாகிட்டே இருக்குது. பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படி பண்ணி இவங்க போய் போட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி சண்டை போட்டு செத்துட்டு அவரு பேரையும் கெடுத்துக்கிட்டு ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. அது இல்லாமல் காலையில் எழுந்திரிச்ச உடனே எல்லாருக்கும் வீட்டில் கால் பண்ணால் வீட்டில் வந்து 5000 போட்டான்னு சொல்லிட்டு ஒரு குஷியில் இருக்கிறாங்க. லேடிஸ் எல்லாருமே டிஎம்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு ஹாப்பியாக இருக்காங்க. 5000 எனக்கு வந்துருச்சு, உனக்கு வந்துருச்சுன்ட்டு. எல்லாருமே மக்கள் எல்லார் வீட்லேயுமே இன்றைக்கி ஒரே குஷியாக இருக்காங்க. ஆனால் சில பேர் வந்து அது 5000 வரலையேன்னு சொல்லிட்டு வாங்காதுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லோரும் ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுறாங்க 5000 வந்துருச்சேன்ட்டு. ஆனால் இது மாதம் வர காசு தான் ஒட்டா கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அது கூட தெரியாமல் என்ஜாய் பண்ணிட்டுறாங்க. 5 மாதம் வர வேண்டியது முன்னாடி வந்துருச்சு, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் அது தெரியாமல் 5000 வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு ஹாப்பியாக இருக்காங்க செலவு பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் டிஎம்கே நிறையா சலுகை விட்ருவான் போல். ஸ்கூல் இந்த காப்பீடு திட்டமாக வச்சு நிறையா கோர்ஸ் வந்து ப்ரைவேட்டில் படிக்கிற கோர்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துருவாங்க போல். இந்த மாதிரி நிறையா ஸ்கீம் நிறைய வந்திருக்கு போல். இது எப்படின்னு தெரில. அது இல்லாமல் நம்ம தலைவரோட இப்போ இன்றைக்கி மீட்டிங்கில் பயங்கரமாக பேசியிருக்கார் போல். அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு டிஎம்கேவை பற்றி யாருக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு பயங்கரமாக போயிட்டுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரியான கூட்டம். ஏர்போர்ட்லேருந்து போகும்போதே விஜய் அப்படியே கூட்டத்தில் வந்து அப்படியே காரை நிறுத்தி சரியான கூட்டம் போல். ஓமலூரில் வில்லேஜ் அங்கேயே அவ்வளோ கூட்டம்லாம் பார்த்துக்குவாங்க. எங்கே போனாலும் இவ்வளோ கூட்டம் வருது. இவங்க இந்த டைம் யார் ஜெயிப்பாங்கன்னு தெரில. 2026 எல்லோரும் 26 விஜய்ங்கிறாங்க ஸ்டூடெண்ட்டு. சில பேர் டிஎம்கேங்கிறாங்க. யார் ஜெயிப்பாங்கன்னு தெரில. இந்த டைம் வந்து எலெக்ஷனில் யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஜெயிக்கிறது வந்து ஒருத்தராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். யாருன்னு தெரில. ஒவ்வொருத்தர் எங்களுக்கு பசங்களுக்கு எல்லாத்தையுமே விஜய், சில பேருக்கு ஏடிஎம்கே, சில பேருக்கு டிஎம்கே. அதான் சொல்லப்போனால் விஜய் வந்து ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. யார் எப்படி ஜெயிப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. பார்ப்போம். யார் வந்தாலும் நமக்கு எதுவும் பண்ண போகிறதில்லன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். பார்ப்போம். அதே மாதிரி தான் நடக்க போகுது. சும்மா எலெக்ஷன் டைமில் மட்டும் அது பண்ணுறேன் இது இப்போ தான் பண்ணுறேன்னு சொல்லிடுறாங்க. கடைசியில் பார்த்தா ஜெயிச்ச அப்புறம் ஒன்றும் பண்ணுறதில்ல. பார்த்தா ஜெயிச்சுட்டு அவங்க தான் கோடீஸ்வரன் ஆகிறாங்க. மீதி எல்லாருமே ஜாலியாக அப்படியே உட்காந்துருக்க வேண்டியது தான் வெட்டியாக அவன் வேலைக்கு போயிட்டு. எதுவும் புதுசாக மாற போகிறதில்ல. யார் வந்தாலும் நம்ம ஜாலியாக இருக்க வேண்டியது தான். அப்படியே சும்மா பார்க்குறோமா, நம்ம பாருங்கள் காலைல போனால் போகிறோமா, நம்ம வேலையும் நம்மளுக்கு பெருசாக இருக்குது. இதுலேருந்து எங்கேருந்து நம்ம போயிட்டு இவங்களை ஓட்டு ஃபஸ்ட்டு சில பேர் ஓட்டே போட்டதில்லை. ஆனால் விஜய் மீட்டிங்னு சொல்லிட்டா மட்டும் எங்கேருந்தோ சில பேர் சென்னையிலேருந்து தான் சேலத்துக்கு போயிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் கேட்டால் மச்சான் பார்க்கலான்னு சொல்லி போனோம் அப்படின்னாங்க. ஆனால் அவ்வளோ கூட்டமாக வெயிலில் ஒருத்தர் செத்துருக்காரு. தேவையா? ஜாலியாக வீட்டில் சாப்பிட்டு தூங்கிடுறத விட்டுட்டு அது லீவு போட்டு ஆஃபீஸில் லீவு போட்டு விஜய் போய் பார்த்து வராரு போகிறாரு. டிவிலையும் பார்க்க போகிறேன், நேர்லேயும் பார்க்க போகிறீங்க. அது ஏன் இன்னும் கொஞ்ச நாள் விட்டு அரசியல் வந்துட்டால் அவர் அப்படியே நேரில் அங்கேயும் போயிட்டு தான் இருப்பார், வெளியில் வந்துட்டு தான் இருப்பார். அது ஏன் இவ்வளோ ஃபேன்ஸ் போயிட்டு அவர் பேரையும் கெடுத்துக்கிட்டு வண்டி பிரச்சனையாகிக்கிட்டு. இப்போ ஒரு இது பார்த்த நியூஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அட்வொகேட் எல்லாம் விஜயோட கட்சி கொடியை மாட்டிட்டு காரில் போகிறாங்க, ப்ரெஸ் கூட சண்டை போட்டு போகிறாங்க. ஏன் இதுக்கு? நீங்கள் பண்ணுற தப்பு எல்லாமே விஜய்க்கு தான் பாதிப்பு வருது. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா எதுவும் பண்ணலாம்னு சரண்டாக இருங்க. நீங்கள் பண்ணுறது எல்லாமே அவருக்கு தப்பாக போகுது. இப்போ வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்க, எல்லாமே டிஎம்கே வேணுமே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, டிவிக்கு அழிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. சில பேர் திட்டுறாங்க விஜயை. யார் பக்கமே சொல்ல முடியாது. நீங்கள் பண்ணுற தப்பு எல்லாமே அவர் மேலே போகுது, இவங்க மேலே போகுது, மாற்றி போயிட்டு அவங்க வேலையை பார்த்தீங்கன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. நீங்கள் எல்லோரும் மாத கணக்கில் ஓடுறீங்கன்னா அவங்க வந்து ஒரு வருஷம் உழைச்சிட்டு எலெக்ஷனில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்துட்டு போகிறாங்க. ஏன் இப்படி பண்ணிட்டுக்கிறீங்க? சரி, நான் ஏதோ போயிடுச்சு. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சரியாக வீடியோவை போடுறதில்ல. ரெகுலர் இந்த வாரத்தில் வீடியோ எடுத்து உங்களுக்கு கரெக்டாக இந்த வீக் வந்து உங்களுக்கு எல்லாம் டெய்லியும் அப்டேட் வரும். கொஞ்சம் எடிட்டிங்கை கொஞ்சம் பக்காவாக பண்ணி வீடியோ போடுறேன். ஓகேங்களா? அதுலேயும் ஸ்கேப் கட்டு சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது கொஞ்சம் மக்கள் பண்ணுது. அதனால தான் வீடியோ ஷார்ட்ஸ் எதுவுமே ரெகுலராக போட முடியல. நான் பார்க்குறேன். பார்த்துட்டு உங்களுக்கு ரெகுலராக இனிமேல் எல்லாம் கரெக்டாக வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, பாய்.